காஞ்சிபுரம் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு நிர்வாகிகள் பலர் வராததால் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் நிர்வாகி ஒருவர் கொந்தளித்து பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஏனாத்தூரில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம், அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி உரையாற்றினர். அப்போது கூட்டத்திற்கு நிர்வாகிகள் பலர் வராததால் நாற்காலிகள் காலியாக இருந்தன. இதனை பார்த்து ஆவேசமடைந்த ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே காரசாரமாக கொந்தளித்து பேசி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் கழக அமைச்சர் வந்தா நான் சொல்லும் போது நீங்க இல்லனா நீங்க என்ன பணி செய்றீங்க? நான் 3 நாளா ஊடாடிக்கிறீங்க. 3 நாளா வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ 16 கிளை செயலாளர் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் இட்டுவதாவது ஒரு 75 பேர் உட்காரலாம். நீங்க பொறுப்பாளர் 9 பேர் இட்டுவது இல்லாம இது தனிப்பட்ட முறையில நம்ம ஊருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் வந்தா செஞ்சே ஆகணும். நீங்க 1008 நாள் உங்களுக்கு இருக்கணும், வேலை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இன்னைக்கு கட்சி பணி செய்யணும். அப்படி கட்சி பணி செய்யணும் உங்களுக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம். நாளைக்கு தேர்தல் நேரத்தில் வந்து நீங்க அவரை பார்த்தீங்க இவரை பார்த்துட்டு போனீங்க, இது மாதிரி ஒருத்தர் கஷ்டமான வார்த்தைகள் சொல்றீங்க. இதெல்லாம் பெருசு கிடையாது. தயவு செய்து பொறுப்பாளர் வரும்போது உங்கள் பாதங்களை சொல்லி கேட்கிறேன், அவங்களுக்கு நீங்க வரவேற்பு கொடுங்க. 4 பேர் 40 பேர் வாங்க, 400 பேர் வாங்க என்பதை வாலாஜாபாத் பேர் கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒன்றிய செயலாளர் பதவி வேணும், மாவட்ட அணி செயலாளர் பதவி வேணும்னு கேட்டு இன்னைக்கு வந்து 3 பேருக்கு போன் பண்ணி 15 முறை போன் பண்ண ஒருத்தர் கூட வரல சார். அப்ப இந்த பூத்து என்ன விஷயத்துக்கு நடக்குது? இல்ல நான் என்னதுன்னா இல்லனா நீங்க அதெல்லாம் கிடையாது. நான் மதிச்சேன், நீங்க 10 முறை சொன்ன நீங்க இட்டு வரணும். அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்களாம் விட்டுருங்க. மந்திரி அவங்க மந்திரி அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நீங்க செஞ்சாகணும், நீங்க செய்யணும். அதான் நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன்.